ஆரம்பிச்சிட்டோம். மெஜெண்டா, அதுக்கப்புறம் பர்பிள், அதுக்கப்புறம் போஸ்டர் கலர் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி பண்ணிட்டுருக்கோம். லைம் எல்லோ அதெல்லாம் இருக்குது. இப்போ ப்ளூ அப்புறம் சில கலர்ஸ்லாம் நம்மக்கிட்ட இல்லை. ஸோ இல்லாத கலர்ஸை வச்சு கொஞ்சம் அப்படியே மேனேஜ் பண்ணி இந்த பெயிண்டிங்கை பர்ஃபெக்டாக முடிக்கணும். ஆக்சுவலி அதுக்கு அவுட்லைன் வந்து ஒன்று பெர்மனன்ட் மார்க்காக எல்லாம் கார்பன் பென்சிலில் கொடுக்கணும். பார்க்கலாம் எப்படி அவுட்புட் வருதுன்னு வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டுருக்கு. ப்ளூ ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். மீதி இந்த இடம் அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணணும். கொஞ்சம் யூனிக் லுக்காக இருக்கட்டும். எப்போவுமே இமிட்டேஷனாக பண்ண வேணாம், யூனிக் லுக் இருக்கட்டும்னு சொல்லி ட்ரை பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ க்ரீன் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ஆக்சுவலாக இது ஒரு பொண்ணு மிரர் பார்க்குற மாதிரி. இந்த இடத்துல பர்பிள் வரணும், இந்த இடத்துல பிளாக் வரணும். சரி எதுக்கு எப்போ பாரு பிளாக்னு போடுற மாதிரி இருந்தது. சரின்னு கொஞ்சம் சொல்லிவிட்டு இதை அப்படியே மாற்ற போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ எல்லோ ஆர்ச்சி வந்து கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு சில்வர் அந்த மாதிரி கொஞ்சம் ஷைன் ஆகிறது கொடுப்பேன். ஏன்னா மிரர் எஃபெக்ட் இல்லையா? ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஆக்சுவலி இது வந்து சில்வர், நெக்ஸ்ட்டு இது லைட் ப்ளூ, இது வந்து போஸ்டர் கலர், இது ஆர்காலிக் கலர், எகெயின் இது பர்பிள் ஷேட்ஸு, இது ஆர்காலிக் கலர், இது போஸ்டர் கலர், இது போஸ்டர் கலர், இது ஆர்காலிக் கலர். ஸோ ஃபைனல் அவுட்புட் இப்படி வந்திருக்கு. Thank you for watching. Subscribe to Madhumita Vinitha channel. Thank you.